போய் அடுத்தடுத்த வேலையை பாருங்க, போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்க. இந்த பொருளெல்லாம் எடுத்து வைக்கணும், செய்யணும், வேலை இருக்குது. சீக்கிரமாக போயிட்டு வாங்கட்டி, நான் அடுத்த வேலையை போய் பார்க்கணும். ஏமா வந்ததே வராது, நீ ஏமா அப்படி உயிரை வாங்கிட்டே இருக்க? ஏமா எங்களை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விட்டு நானும் உங்களோட தானே வந்திருக்கிறோம். ஏமா என்னாலே முடியலம்மா. அம்மா பாருமா எவ்வளோ திங்ஸ் நான் வச்சிருக்கேன்னு. என்னால் இதை தூக்க கூட முடியலமா. சும்மா தானேம்மா இருக்கா, அவளை வேலை வாங்குமா. ஏடி பெரிய பொண்ணு, உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா? நீ கேட்ட திங்ஸ் உனக்கு வாங்கி கொடுத்தனா இல்லையா? எப்படியோ கடைக்கு கூட்டி போயிட்டு வந்தேன்ல, உங்களே ஷாப்பிங் போயிட்டு வந்தோமா இல்லையா? உங்கள் அப்பாட்ட எப்படி சண்டை கட்டி காசு வாங்கி உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். பேசாமல் நான் சொல்கிறது வேலையை செஞ்சுட்டு போங்க, இல்லாட்டி இதெல்லாம் வாங்கி பிடிங்கி வச்சுமா தரமாட்டேன் சொல்லிட்டேன். ஏம்மா வாய் வச்சுட்டு கம்முன்னு இருக்க சொல்லுமா. எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அடிச்சிடுவேம்மா. ஏம்மா இந்த டேர்ன் என்னோட கிடையாது, நான் கம்முன்னு இருக்கேம்மா. அவளை அமைதியாக இருக்க சொல்லுங்கள். அவளுக்கு மட்டும் கெடுதல் வாங்கி கொடுத்துருக்கீங்க, எனக்கு மட்டும் ஒன்றும் வாங்கி கொடுக்காம இருக்கீங்க. ஏம்மா இப்படி உயிரை வாங்குறீங்க? ஏம்மா நானும் தானே எக்ஸாம் எழுதுறேன், நானும் தானே படிக்கிறேன். அவளுக்கு மட்டும் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கேன். ஏம்மா இப்படி பண்ணுற? வேலையை பார்த்துட்டு போடி. நான் தான் பெரிய பொண்ணு இந்த வீட்டுக்கு, புரியுதா? அம்மா எனக்கு தான் செல்லம். அம்மா எனக்கு எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. உனக்கு தான் இதெல்லாம் செகண்ட் தான், அதனால உனக்கு எதுவும் வாங்கி கொடுக்கல. பேசாமல் போயிரு. சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்கட்டி. அப்படி வாங்கினா தான் நீங்கள் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். போய் ஓலுக்கு மட்டும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்கட்டி. இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து லிஸ்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். மளிகை ஜாமான் லிஸ்ட்லாம் கரெக்டாக இருக்கா, மளிகை ஜாமெலாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். போயிட்டு சீக்கிரம் வாங்க. இப்படியே சண்டை போட்டு உட்காந்துன்னா 2 பேத்துக்கும் வெளுத்து வாங்கி விட்டுருவேன். மரியாதையை போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்க. சொல்கிற வேலையை செய்யுங்க, புரியுதா? சின்ன பொண்ணு, அவளுக்கு நான் எதுவும் வாங்கி கொடுக்கல சரியா? சும்மா அவளுக்கு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா, பப்ளிக் நடந்துட்டு இருக்கு. சரி, அவள் கேட்டது வாங்கி கொடுத்து அவள் மனசு ரிலாக்ஸாக படிப்பான்னு வாங்கி கொடுத்துருக்கு. நீயும் பப்ளிக் எக்ஸாம் எழுதினா நானும் உனக்கு எல்லாமே வாங்கி கொடுப்பேன். போனமா சொன்னக்கு வாங்கி கொடுத்தலாட்டி, அவள் எதை கேட்டாலாட்டி போங்கட்டி வாங்கி முடிக்கிட்டு. அம்மா உனக்கு ஒன்று சொல்லட்டா? நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? பாரு, சுடிதாரில் ஜம்முன்னு இருக்கிற, சூப்பராக இருக்கிற நீ. அப்பா உன்னை பார்த்தாருன்னா அவ்வளோதான், வாலிப பொண்ணு தான் நினச்சிக்குவார் உன்னைய. சரி, அப்பா வர வரைக்கும் இப்படியே இரு. அப்பா வந்ததுக்கப்புறம் நான் உன்னை காட்டிக்கிறேன் சரியா? இந்த சுடிதார் செலெக்ஷன் உனக்கு சூப்பராக இருக்குது. ஓகே ஒன்று யூ டோன்ட் வரி, பி ஹாப்பி. நிஜமாடி சொல்கிற? அவ்வளோ அழகாக இருக்கேன். என்னடி சொல்கிற? உண்மையை தான் சொல்கிறியா, போய் சொல்கிறியா? ஏம்மா நான் போய் சொல்லலாமா, உண்மையை தான் சொல்கிறேன். நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? சூப்பராக இருக்கம்மா, சூப்பராக இருக்கு. அவளை கேட்டு பாரு. ஏடி பெரிய பொண்ணு, நான் அவ்வளோ அழகாக இருக்கேன் சொல்லுட்டி. நீ சொன்னால் கரெக்டாக இருக்கட்டி சொல்லுட்டி. ஏம்மா ஆமாம்மா, நீ சூப்பராக இருக்கம்மா. அந்த சுடிதார் செலெக்ஷன் நான் பண்ணது உனக்கு சூப்பராக இருக்குமா. நீ ட்ரையல் ரூமில் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்படியே போட்டு வந்துட்ட சுடிதார். நானும் மறந்துட்டேன், தங்கச்சி செலவு தான் தெரிஞ்சது எனக்கே. சூப்பராக இருக்கம்மா அந்த சுடிதார், உனக்கு நல்லா இருக்கு. அப்பா வந்து வர வரைக்கும் இதே போட்டுக்கோ. சரிடி பிள்ளைங்களா, சீக்கிரம் போயிட்டு வாங்க. அப்பா வர வரைக்கும் நான் அப்படியே இருக்கிறேன். சீக்கிரமாக போயிட்டு வாங்க, சமத்தா போயிட்டு வாங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, எண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் எல்லாமே போட்டிருக்காங்களா? சரி, லிஸ்ட் எழுதுனது பார்த்தா தெரியும். ஏடி சின்ன பொண்ணு எந்திரிட்டி, இந்த லிஸ்ட்டை கொஞ்சம் பார்த்து படித்து சொல்லிட்டி. கரெக்டாக ஜாமான் இருக்கான்னு பார்த்து சொல்லிட்டி. எந்திரிட்டி சின்ன பொண்ணு, சோம்பேறியாக இருக்காதட்டி, எந்திரிட்டி. ஏம்மா எனக்கு தூக்கம் வருதுமா, என்னால் சுத்தமாக வேலை செய்ய முடியாதுமா. எந்த வேலை செய்ய முடியாது. உன் பெரிய பொண்ணுக்கு தானே நீ வாங்கி கொடுத்த, அவளை கூப்பிட்டு வேலையை வாங்கு. என்னால் முடியாதுமா, எனக்கு கை காலை வீங்கி இருக்குமா. பாருமா, உண்மையை சொல்ல போய் சொல்ல நீயே பாருமா, கை காலை ரொம்ப வலிக்குதுமா. எனக்கு ஒரு டீ மட்டும் போட்டு கொண்டு வாமா. இது இப்போதானே கை கால் வலிக்குதுன்னு சொன்னேன், படுத்த. அப்போ வேலை சொல்லும்போது மறுபடியும் செல்ல நோண்டிட்டு இருக்க. எடி எந்திரிச்சு வேலையை செய்யுங்க. எடி பெரிய பொண்ணு இங்க வாடி. இவன் சொல்ல மாதிரி வந்துட்டேன். எடி பெரிய பொண்ணு, நான் சொல்கிற வேலையை நீ கரெக்டாக செய்யணும் சரியா? சரிம்மா, சீக்கிரமா சொல்லுமா. படிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்குமா. ஏமா உயிரை வாங்கிட்டு இருக்க சொல்லுமா. எடி லிஸ்ட்டில் இருக்கதை நான் சொல்லுவேன். பொருளெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சொல்லணும் சரியா? சரிம்மா, லிஸ்ட்டை கொண்டா சீக்கிரம் சொல்கிறேன். பொருளெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், பொருளை செக் பண்ணணும் சரியாடி? சரி சொல்கிறேன். ஹார்லிக்ஸ் இருக்கா? ஹார்லிக்ஸ்லாம் இருக்குமா, அடுத்து சொல்லுமா. கோல்டு வினர் எண்ணெய், அரிசி 1/2 கிலோ, இட்லி அரிசி 1 கிலோ, அப்புறமா 5 கிலோ அரிசி பையி அது 1. இதெல்லாம் இருக்கா பார்த்து சொல்லுடி. ஜாமான் இல்லை ஏம்மா, எல்லாமே கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்குது. பில்லை செக் பண்ணியாச்சுமா. என்னத்தை பார்த்துருக்குறாளோ? ஜாமான் தான் செக் பண்ண சொன்னேன். பில்லை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறா. இவளெல்லாம் படித்து என்ன தாப்புறாளோ தெரியலையே. உயிரை வாங்குறாளே. இவளெல்லாம் வீக்க மாத்திர வச்சு வெளுத்தாது இவளுக்குள்ள சரி வரும். எடி பெரிய பண்ண உங்ககிட்ட என்ன வேலை சொன்னேன் நான்? ஜாமானை செக் பண்ண சொன்னேன்ல, இப்போ நீ என்னத்தை பண்ணிட்டு இருக்க? ஏமா நீ என்னம்மா சொன்ன? ஜாமானை செக் பண்ண சொன்னீங்க, இல்லை லிஸ்ட்டு செக் பண்ண சொன்னியா? நான் லிஸ்ட்டு தானே செக் பண்ணிட்டு இருக்கேன், கரெக்டாக தானே இருக்கு. உங்களை இப்படியெல்லாம் விட்டால் சரி வராதுடி. சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு இங்கே வாங்கட்டி 2 பேரும். அந்த கிச்சனில் 2 லட்டு வச்சுருக்கேன், அந்த 2 லட்டு உங்களுக்கு தான் சரியா? பக்கத்தில் வாங்க. ஏமா இப்படி உயிரை வாங்கி
வாங்கிட்டே இருக்க? உன்னுடைய வேலை நீ பார்க்க வேண்டியதானம்மா? என்னுடைய வேலை 1008 வேலை இருக்குமா? ஏமா இப்படி என்ன உயிரை வாங்கிட்டே இருக்கிறது? ஒருத்தர் செல்ல நோண்டிட்டே இருக்க அப்பத்துலேருந்து, அவளை இதாக கேட்குறியா? கவனிக்கிறியா முதல்ல அவளை? ஏமா என்னவே உயிரை வாங்கிட்டே இருக்க? ஏமா இது கொஞ்சம் கூட நல்லா இல்லைம்மா. நான் அப்பாட்ட சொல்லி உன்னை மாட்டி விட்டுருவேம்மா. நீ பண்ணுறது எதுவுமே தெரியல. அவளுக்கு மட்டும் நீ செல்லம் கொடுக்குற, எனக்கு வந்து வேலை கொடுத்து உயிரை வாங்கிட்டே இருக்கம்மா. ஏமா இப்படி பண்ணுறா? வர நீங்கள் ஒன்றும் சொல்லட்டி சொல்கிற பட்சத்தில் கேட்க மாட்டீங்க. ஆப்போசிட்டாக சரிங்க, ஒவ்வொரு வேலையும் ஆப்போசிட்டாக எதிர்த்து பேசுறீங்க. எங்கே பெத்த அம்மான்னு கூட பார்க்காம எதிர்த்து இப்போ பேசிடி சொல்கிறேன். வாங்கிக்கொடி, நல்லா வாங்கிக்கட்டு. வைக்கிறேன்.